மிகப்பெரிய தோல்வி எல்லாம் வந்து திமுக கண்டிருக்கு. 1991 வந்து மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சது. அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளை தான் பெற்றிருக்கு திமுக. அப்படி இருக்கும்போது அந்த அந்த தோல்வி அவங்க ஏற்றுக்கலையா? அந்த பக்குவம் அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கு. ஆனா இந்த தொண்டர்கள்ட்ட அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனா 2011 ஒரு தோல்வியை கண்டது திமுக. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து 23 தொகுதிகளை பெற்றது. அந்த நேரத்துலதான் தேமுதிக, விஜயகாந்த் அவர்களால் தொடங்கப்பட்ட தேமுதிக 29 இடங்களை கைப்பற்றி அது எதிர்கட்சி அந்தஸ்தை அந்த இடத்துக்கு வந்தது. இப்போ இதெல்லாம் வந்து தோல்வி இல்லையா? இந்த தோல்வியெல்லாம் அவங்க தாங்கிக்கிற பக்குவம் இல்லையா? ஏன் வந்து இதே வந்து 2019 வந்து மக்களவை தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியை தானே அதிமுக கைப்பற்றினது. மீதி அனைத்து தொகுதியிலும் எழுந்தது. ஆனா அந்த தொண்டர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. அதனால வந்து அந்த வெற்றி தோல்வியை அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் வந்து இன்னமும் வந்து தமிழக வெற்றி கழக அந்த தொண்டர்களிடமும் அது இல்லை அப்படிங்கிறதா நம்ம பேச வேண்டியிருக்கு. இதை வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க வந்து அந்த தொண்டர்கள் பேச விட்டு ரசிக்கிறாங்கன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ரசிகர்கள் வந்து ரசிக்க வேண்டியதான், அவங்க மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும், இல்லாம இருக்காது ஒரு தலைவர் மேல. ஆனா அது வந்து தன்னோட ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஈர்ப்பு போகும்போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த கட்சி தலைவருக்கு இல்லையா? கரூர்ல 41 பேர் வந்து உயிரிழந்தாங்க. அதற்கு பிறகும் வந்து அந்த தலைவர்களும் அந்த பாடத்தை எடுத்துக்கல. அந்த பாடம் வந்து என்ன அந்த அது ஒரு படிப்பினையை அவங்க எடுக்கவே இல்லை. அதே மாதிரி தொண்டர்களும் அதுல இருந்து அந்த படிப்பினை அவங்க ஏற்றுக்கல. இப்படியே தொடர்ந்தா இதற்கு பின் அந்த எக்ஸிட் போலுக்கு பிறகு வந்து வர்ற எல்லா கருத்து கணிப்புமே வந்து முழுக்க வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு அதனுடைய கருத்து கணிப்பு எல்லாமே இருக்கு. இது வந்து இதுல ஒரே ஒரு வந்து என்ன, ஆக்சிஸ் மைண்டியா மட்டும்தான் வந்து முதலிடத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்கு. மீதி அனைத்து நிறுவனங்களுமே வந்து திமுக தான் வந்து ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்னு கொடுக்குது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இந்த தலைவர்கள் கொண்டு வராம அவங்க பாட்டு வந்து அவங்க பேச விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் வெட்கக்கேடாக உள்ளது. எனவே இந்த தலைவர்கள் வந்து இனியாவது செயல்பட்டு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை கூறி, இனிவரும் காலங்களில் அந்த தொண்டர்களை ரசிகர்களாக இருக்கும் அவர்களை தொண்டர்களாக மாற்ற அந்த தலைவர்கள் முயல வேண்டும்.